இப்போ இதுலேயே பாருங்கள் ஜர்தோசி க்ளவு ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மாடலில் வர்றது ஃபுல்லாகவுமே ஜர்தோசி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பீட்ஸ் யூஸ் பண்ணி கட் ஒர்க் டிசைன்ஸ், கிளாத் சுருக்கம் வராமல் ஒவ்வொரு பீடுமே இடையில நம்ம நெருப்பு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 3D ஃப்ளாருமே சென்டரில் ஃபுல்லாக கர்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. நெட் கிளாத் எம்ப்ராய்டரி ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுற பார்சல் ஜெகப்பிரியா சென்னையிலேருந்து கோர்ஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் அவுட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க பண்ண ஹிப் பெல்ட், அவங்க பண்ண டாசல், அவங்களோட ஆல்பம் டிசைன். ஓகே, ஒவ்வொன்றா அவங்களோட டிசைன்ஸ் பார்க்கலாம். ஜெகப்பிரியாவோட ஆல்பம் டிசைன் தான் இப்போ நம்ம பார்க்குறது. ஆரி ஒர்க் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சர்ஸ் எல்லாமே இந்த ஆல்பமில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பேசிக் ஸ்டிச்சர்ஸ்லேருந்தே ஒவ்வொரு ஸ்டிச்சாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே வரிசையாக ஆல்பமாக பண்ணியிருக்காங்க. த்ரெட் ஒர்க், அதுக்கப்புறமா பீட் ஒர்க், கர்தானா பீட்ஸ், செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணுறது, த்ரெட்லேயுமே சோட்டி ஸ்டிச், ஃபெதர் ஸ்டிச் மாடல்ஸ், ஃப்ளவர் ஃபில் பண்ணுறது, லோடிங்லேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் த்ரெட் லோட் பண்ணுறது, ஃப்ளவர் ஃபில்லிங் எம்போஸ்டாப் பண்ணுறது, ட்ரையாங்கிள் லோடிங், பீட்ஸ் லோடிங்லேயுமே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணுறது, காயின் ஒர்க், இந்த மாதிரி கட் ஒர்க் டிசைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணது, மிரர் ஒர்க், ரிப்பன் எம்ப்ராய்டரியில் பண்ணது. இது வரைக்கும் அவங்களோட த்ரெட் ஒர்க் பார்த்தோம். இதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலில் ஜர்தோசி ஸ்டிச்சஸ். அதுக்கு முன்னாடி ரிப்பனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளவர் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இதே ஃப்ளவரில் கொஞ்சம் வித்தியாசமாக 3Dயில் ஃப்ளார் பண்ணி ப்ராஜெக்ட் டிசைனில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜர்தோசி ஸ்டிச்சஸ், கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணது. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஸ்டிச் பண்ணவே வரல, நிறைய ஜர்தோசி வேஸ்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஹேண்ட் நீடில் போடுறது தான், அதுவுமே எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் கூட அழகாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. லோடிங் பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் லோட் பண்ணுறது. ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் மெத்தடில் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சின்ன கோலம் டிசைன் மாதிரி பண்ணுறது. கோவி ஷேப் ஸ்டோன்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்லேயுமே. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவர் ஃபில்லிங், லீஃப் ஃபில்லிங் எல்லாமே அவ்வளோ அழகாக சின்ன ஸ்டிச்சஸாக இருந்தாலும் 2-3 டைம்ஸ்க்கு மேலே அகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணி என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலுமே வாட்ஸ்அப்லேயுமே அவங்க வந்து டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணுவாங்க நல்லாவே. மேட் ஃபில்லிங், தென் ஜர்தோசி பிரைட் ஸ்டிச்சஸ், இது இவ்வளவுமே அவங்க வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் அவங்க கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவுமே ஆல்பமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இனி அவங்களோட எக்ஸசைஸ் டிசைன்ஸ், ப்ராஜெக்ட் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸ்டிச்சஸ்மே அவ்வளோ அழகாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இனி எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சஸில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அந்த மிஸ்டேக்ஸ் எக்ஸசைஸில் வராத மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கிட்ட கால் பண்ணி கேட்டு டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண எக்ஸசைஸ். ஜெரி த்ரெட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ண எக்ஸசைஸ் பிக்சர் அவ்வளோ அழகாக. ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சும் அதாவது ஒரு ஷேப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஷேப்க்கு கூட அதை எப்படி கொண்டு கனெக்ட் பண்ணுறது. ஸோ பேசிக்காக வரக்கூடிய எல்லா டவுட்ஸுமே அவங்களுக்குமே இருந்துச்சு. ஸோ எல்லா டவுட்ஸுமே அழகாக கிளியர் பண்ணி பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் டிசைனே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா த்ரெட் ஒர்க்கில் பண்ணது. ஸோ த்ரெட் ஒர்க்லேயுமே த்ரெட் நல்லா பிரியுது, கட் ஆகுது, இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் கிளியராக சின்ன டிப்ஸ் கேட்டு அவங்க அதையும் சால்வ் பண்ணி அந்த எப்படி த்ரெட் கட் ஆகாமல் பண்ணுறது எல்லாமே அவங்க அழகாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது தேர்ட் டிசைன், பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. அதுக்கப்புறமா பீட் ஒர்க்குக்காக கொடுத்துருந்த மினி ஸ்லீவ் டிசைன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சீக்வன்ஸ் ஃபில்லிங்லேயுமே இந்த கப் ஷேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி அவ்வளோ அழகாக நெருக்கமாக ஃபில் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அவுட்டருக்கு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டோன் வித் சில்க் த்ரெடால் டிசைன் பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தாம்பூர் ஸ்டிச், ஃப்ளவர் ஃபில்லிங், லீஃப் ஃபில்லிங், ஃபெதர் ஸ்டிச் எல்லாமே சேர்த்து ஒரே டிசைனாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எம்போஸ்டாக டிசைன் பண்ணுறது, ஃப்ளவர் ஃபில்லிங், லீஃப் ஃபில்லிங், தென் த்ரெட் லோடிங், கீழே பார்த்தீங்கன்னா எம்போஸ்டாக லீஃப் ஃபில் பண்ணுறது, சென்டரில் மேட் ஃபில்லிங் கொடுத்து அவ்வளோ அழகாக டிசைன், எல்லாத்துக்குமே பீட்ஸ் அவுட்லைனுமே கொடுத்து ஃபினிஷிங் சூப்பராக, கிளாத்துமே சுருக்கம் வராமல் அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா பீட்ஸ் லோடிங் ஃபுல்லாகவுமே கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன்.
பட் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியே ஃபுல்லாகவுமே பீட்ஸ் லோடிங் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே பீட்ஸ் பார்த்தீங்கன்னா கேப் இல்லாமல் அவ்வளோ அழகாக ஃபினிஷிங் நெருக்கமாக கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் சென்டரில் மட்டும் கொஞ்சம் கலர் பீட்ஸ் வர மாதிரி டிசைன் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டிசைன் மிரர் ஒர்க் ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கர்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஷைனிங்காக கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மிரர்லேயும் பாருங்கள் சுற்றி அவுட்டருக்கு சீக்வன்ஸ் வச்சு அதுக்குள்ளே ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங் ரொம்ப அழகாக இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கே. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங்குமே பாருங்கள் அழகாக அந்த ஹைட் நல்லா பேலன்ஸ் ஆகுற மாதிரி ஒரே ஹைட்டுக்கு ஃபில் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் நெட் கிளாத் எம்ப்ராய்டரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கரெக்டாக அந்த ஜிக்ஸாக் செயின் வித் ஜிக்ஸாக் போட்டு அந்த நெட்டை கட் பண்ணுறது சூப்பராக. அந்த செயின் வித் ஜிக்ஸாக் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்த மாதிரி சின்னதாக மைன்யூட் ஜிக்ஸாக் போட்டு ரொம்ப அழகாக கட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த நெட்லேயுமே என்ன ஒர்க் பண்ணலாம், கர்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணி அழகாக ஒரு டிசைன், அதுக்கு உள்பக்கம் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திலகம் ஷேப் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக கிராண்ட் ஒர்க் நெட் கிளாத்தில் வர மாதிரி சின்னதாக அதே ஒரு மினி டிசைனாக போட்டு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஜர்தோசி எக்ஸசைஸ். ஜர்தோசியில் பாருங்கள் ஃபஸ்ட்டு லீஃப் ஃபில்லிங், ஃப்ளார் ஃபில்லிங், ப்ளஸ் இந்த ஜர்தோசி லேசி டேசி ஃப்ளார்ஸ், ஜர்தோசி 3D ஃப்ளவர், ஜர்தோசி செயின் ஸ்டிச் எல்லாமே சேர்த்து. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் தனித்தனியாக எக்ஸசைஸ் டிசைன் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு டைம் ரொம்ப ஆகும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் எல்லா ஸ்டிச்சஸுமே ஓரளவுக்கு ஒரு மோர் தேன் 5 ஸ்டிச்சஸ் ஒரே டிசைனில் இருந்தால் அவங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும். அப்படிங்கிறதுக்காக எக்ஸசைஸ் இந்த மாதிரி நாங்களே டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம். இதில் பாருங்கள் சைட்லேயுமே அவங்க நோட் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஸ்டிச் அந்த டிசைனில் யூஸ் பண்ணிட்டுறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் சூப்பராக இருக்குது, அவ்வளோ நெருக்கமாக இருக்குது. இது பாருங்கள் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க 3D ஃப்ளார். இந்த 3D ஃப்ளாருமே சென்டரில் ஃபுல்லாக கர்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அவுட்டருக்கு ஃபுல்லாக லோடிங், நிறைய பெட்டல்ஸ், இந்த ஃப்ளாருக்கு நிறைய பெட்டல்ஸ் வர மாதிரி ஒரு 3 லேயருக்கு வர மாதிரி ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்குது பாருங்கள் 3D ஃப்ளார். சென்டர்லேயுமே பீட்ஸ், ஒரிஜினல் ஃப்ளாருக்கெல்லாம் சென்டரில் அரும்பு மாதிரி ஃப்ளாரோட மட்ஸ் வரும்ல நமக்கு, அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கட் ஒர்க். ஸோ பீட்ஸ் யூஸ் பண்ணி கட் ஒர்க் டிசைன்ஸ், கிளாத் சுருக்கம் வராமல் ஒவ்வொரு பீடுமே இடையில நம்ம நெருப்பு வச்சு யூஸ் பண்ணுறது கட் ஒர்க் அப்படிங்கும்போது. ஸோ எந்த ஒரு ஃபினிஷ் எங்கேயுமே உங்களுக்கு பீட் கட் ஆகலை, அவ்வளோ அழகாக கிராண்ட் ஒர்க் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஒரு சின்ன ட்ரீ டிசைன், சோட்டி ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ட்ரீ டிசைன். இது பீட் ஜர்தோசி டிசைன் தான். ஸோ ஜர்தோசி க்ளவுஸ் ஸ்டிச்சஸ், ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட், ஜர்தோசி சீட் ஸ்டிச்சஸ், ஜர்தோசி யூஸ் பண்ணி சின்னதாக மேட் ஃபில்லிங், ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் ஃபுல்லாகவுமே பீட் அவுட்லைன் கொடுத்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் கட் ஒர்க். ஸோ கட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜரி யூஸ் பண்ணி கட் ஒர்க், இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தது பீட்ஸ் யூஸ் பண்ணி கட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது நார்மல் கட் ஒர்க். இது பாருங்கள் பேட்ச். ஸோ இது பேட்ச் எப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சாரியில் ஏதாவது ஒரு கிளாத்தில் ஒரு டிசைன் எடுக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி பேட்சாக நம்ம ஆரியில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தேன். அதையுமே அழகாக பேட்சாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களோட எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்தோம். இனி ப்ராஜெக்ட் டிசைன். ஸோ ப்ராஜெக்ட் டிசைன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு மோர் தேன் 40+ ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக மோர் தேன் 40 ஸ்டிச்சஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. த்ரெட் ஒர்க் ஸ்டிச்சஸ் இருக்குது, ப்ளஸ் ஜர்தோசி ஸ்டிச்சஸ் இருக்குது, மேட் ஃபில்லிங், மிரர் ஒர்க், ஜர்தோசி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச், இந்த மாதிரி லோடிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங், ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங், ஜர்தோசி சீட் ஸ்டிச்சஸ், லோடிங், சீக்வன்ஸ், இந்த மாதிரி மோர் தேன் 40 ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி அழகாக ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பாருங்கள், ரொம்ப அழகாக ஒரு கிருஷ்ணா டிசைன் தாம்பூர் ஃபில்லிங்காக. ஃபேஸ்மே பாருங்கள் அவ்வளோ அழகான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாலையுமே அதே தாம்பூர் ஃபில்லிங் தான். இந்த பூ மாலைக்கு பாருங்கள் ஃபுல்லாகவுமே ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த ரிப்பன் ஃப்ளார் அழகாக பண்ணியிருக்காங்க. 3Dயில் வர மாதிரி தனியாக ஒரு ஃப்ளாராக ரெடி பண்ணி அதை இந்த ஆரம் டிசைனுக்கு இந்த பூ மாலைக்கு சென்டரில் வர்ற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் பார்ட் ஃபுல்லாகவுமே பீட்ஸும் தாம்பூர் ஃபில்லிங்கும் கொடுத்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கிறீங்க ஜெகப்பிரியா. உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம இவங்க பண்ண ஸ்டிச்சஸ், எக்ஸசைஸ் டிசைன், தென் ப்ராஜெக்ட் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இனி இவங்களோட ஹிப் பெல்ட், டாசல், ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம்.
இப்போ பாருங்க, இது அவங்க பண்ண டாசல். ஆரிலேயே நம்ம சொல்லி கொடுத்த டாசல் டிசைன் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஆரி ஹிப் பெல்ட். ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் சென்டரில் கொடுத்து அதுக்கு மேலே ஃபுல்லாக பீட்ஸ் யூஸ் பண்ணியே அழகாக ஹிப் பெல்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. பீட்ஸ் ஒர்க்குக்கான ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்குது பாருங்கள். ப்ளவுஸ் டிசைன் பீட் ஒர்க் ப்ளவுஸ் தான், பட் அவ்வளோ அழகாக கிராண்ட் லுக். ஸ்டார்டிங் எப்போவுமே நான் சொல்வேன், ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். லைனிங் கிளாத்தை வச்சு உள்ளே ரிவர்ஸ் பண்ணுறப்ப ஃபினிஷிங் கரெக்டாக வரும்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அழகாக ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாகவுமே பீட்ஸ் தான், பட் கிராண்ட் ஒர்க் கொடுக்குது பாருங்கள். ஸ்லீவ் பாருங்கள், ஃபுல்லாகவுமே பெண்டன்ட் ஒர்க்கும் கொடுத்து கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக செக் பேட்டர்ன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு பார்டர். ஸோ இந்த பார்டரோட சென்டரில் பெண்டன்ட் ஒர்க் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு மேலே ஃபுல்லாக சின்ன சின்னதாக புட்டாஸ் டிசைன் வர்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜெகப்பிரியா ஃப்ரண்ட்லேயுமே வி நெக் கொடுத்து பார்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ளவுஸ் டிசைன் ஜர்தோசி ப்ளவுஸ். இதுவுமே பாருங்கள் ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கிராண்டாக இருக்குது ப்ளவுஸ் டிசைன். ஜர்தோசி கர்தானா பீட்ஸ் டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் நெக்கும் பாருங்கள். இதுலேயுமே டாசலுமே ஆரிலே பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவரை அப்படியே டாசலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளஸ் ஸ்லீவ் பாருங்கள், ஃபுல்லாகவுமே 10 inch ஹைட் ஸ்லீவுக்கு ஃபுல்லாகவுமே பீட்ஸ் வச்சு கொடி டிசைன் மாதிரி கொடுத்துட்டு ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவுமே ஜர்தோசி ஒர்க். ஸோ இதுலேயே பாருங்கள், ஜர்தோசி க்ளவு ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மாடலில் வர்றது ஃபுல்லாகவுமே ஜர்தோசி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பார்டர் ஒர்க்குமே பாருங்கள், கொஞ்சம் இப்படி வளைவாக பெண்டாகி வர மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஜெகப்பிரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களோட ஸ்டிச்சஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ கோர்ஸ் முடிக்கும்போது உங்களோட ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் லெவல் வந்திருக்கும். ஓகே, ஆரி ப்ளவுஸ் நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஜெகப்பிரியா சிஸ்டர், உங்களோட ஸ்டிச்சஸ் ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். ஸோ உங்களோட பிஸ்னஸ் லெவலில் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.